ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பலன் மறைந்திருக்கு. பண விஷயங்களில் பெருத்த ஏமாற்றங்கள், டாக்குமெண்ட் மூலமான சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசை முதல்ல மந்திரம் சொல்லுங்க, ஜெயிச்சலும். அதுக்கு இவர் முருக மந்திரம், உலகளந்த வாமனமூர்த்தி, உலகளந்த பெருமாள் தான் குரு அவதாரம் பண்ண சொல்லுங்க. கற்பகாமல் குங்குமத்தை கலந்து வைத்துக்கொள்ள அவர்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் நடக்கும். ரிஷபராசிக்காரர் ஜெயிக்கணும்னா ஒன்று இங்கே கற்பகாமல் கோயில், இல்லைன்னா திருச்சானூர், அங்கே தான் பலன் இருக்கு. மற்றெல்லாம் மந்திர தேவதைகளை விலகி நிற்கிற பிரச்சனைப்படி. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரனின் அதிபதியாக கொண்ட ராசி ஆகும். அதில் ரோகிணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3 நட்சத்திரங்கள் வரும். அதில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபம், மிதுனம், கடகம். குரு பலன் மறைந்திருக்கு. பண விஷயங்களில் பெருத்த ஏமாற்றங்கள், டாக்குமெண்ட் மூலமான சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த முறை அவர் எதை செய்தாலும், எந்த பேப்பர் பார்த்தாலும் நிறைய முறை படித்து பார்த்துட்டு பண்ண சொல்லுவோம். இல்லைன்னா வடிவேலு முதுகில் எழுத பேப்பர் மாதிரி ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லவனை போடுறப்ப பரம சண்டாளனுங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு பொருந்தும். இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி லாபத்தில் இருக்கார், அப்படி எடுத்துக்கூடாது. லாபத்தில் இருந்தாலும் அது ரிஷபத்துக்கு சனி யோகக்காரகன் தான். சுக்கிரனுக்கு குரு சம்வேத குரு, வேத குருவுக்கு பகைக்கிறங்கள். ஆகவே 3ஆம் இடத்தில் வர ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு, ரிஷபம், மிதுனம், கடகம். ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிற குரு மறைந்த குருவாக இருந்தாலும் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் வகை சிக்கல் வரும். தேவையில்லாமல் பெண்கள் வகை சிக்கல், செய்யாத பழிக்கு பொறுப்பாகுதல், இதெல்லாம் நடக்கும். அவர்கள் எப்போ பண்ணோம்னா பெருமாளை கும்பிடணும். வாமனமூர்த்தி, உலகளந்த வாமனமூர்த்தின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, திருவிக்கிரம நாராயணன் உலகளந்த வாமனமூர்த்தி, அந்த சுவாமி கும்பிடணும். அந்த சாமி கும்பிட்டு நெய்விளக்கு ஏற்றி கொண்டு நெய்விளக்கு ஏற்றி வச்சு பேசாமல் கண்ணை மூடிட்டு உட்காரணும். குரு ஜபம் பண்ணணும். அதே மாதிரி பச்சைசாத்தி முருகனை சிகப்பு அரளிப்பூவால் ஒரு பிடி தினம் எடுத்து அந்த முருகன் பாதத்தில் போட்டு அந்த பூவை அவங்க வீட்டு முன்னால் போட்டு போகணும். சிகப்பரளியை தியானம் பண்ணி, முருகனை தியானம் பண்ணி அவங்க வீட்டு முன்னால் பூ இருக்கணும். அவங்க வீட்டு முன்னால் அந்த முருகனை தியானம் பண்ண, திருச்செந்தூர் முருகனை தியானம் பண்ண இது இருக்கணும். அதை போட்டு போனால் அவங்களுக்கு போகிற மூளை ஆதிக்கம் வந்துடும். சந்திரன் தரிசனம் பார்த்துக்கணும். சந்திர தரிசனம் பார்த்தாலும் மூளை தன் பக்கம் வரும், இல்லை மூளை கெட்டு போயிடும். சந்திரன் கெட்டாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு குருபலம் குருபலனுக்கு நல்ல வயசு வர்றதுக்காக வேண்டியும் இவங்க இது பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். அதுக்கு முல்லைப்பூவும் வச்சுக்கலாம், அரளிப்பூவும் வச்சுக்கலாம். ஆனால் அரளிப்பூ சத்ரு சம்ஹாரம் காமிச்சு கொடுத்துரும், மற்ற மனசை காமிச்சு அடுத்து கழுத்தது காட்டும், அடுத்த காட்டு பழைய போல கொஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த முகம் தெரிஞ்சிடும். யாரை வர்றான், மனசில் கலப்பமாக வரான், எப்படி வராங்கன்னு காணிச்சு கொடுத்துரும். அந்த அரளிப்பூ போட்டு பண்ணும்போது, முல்லைப்பூ போட்டு பண்ணால் பணத்தில் இருக்கிற தடை நீங்கும். முருகனுக்கு நீங்கள் சாதாரண சின்ன ஒரு குட்டி வெள்ளி வேலில் தேன் தொட்டு அபிஷேகம் பண்ணாலே உடனே பேசும். சாதாரண விஷயம். முருகன் மந்திரம் சாதாரணமானதில்லை. நீங்கள் ஒன்றுமே எந்த மதமும் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ல போனால் மனசை முதல்ல மந்திரம் சொல்லுங்க, ஜெயிச்சிடலாம். டு ஒண்டர்ஸ். சொல்ல ஜெயிச்சிடலாம். அதுக்கு இவர் முருக மந்திரம், உலகளந்த வாமனமூர்த்தி, உலகளந்த பெருமாளை தான் கும்பிடணும். குரு அவதாரம் பண்ண சொல்லுங்க. கையெழுத்து போடும்போது பார்த்து போடணும். தஸ்தாவேஜுகள் ஏமாத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடாது. நல்லவனை போடுறப்போ பரம சண்டாளன், அதனால் அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. மனைவி தன் புத்தியால் கபாலி கோயிலில் சக்தி இருக்குது. அவர் ஜெயிக்கணும்னா மனைவி கபாலி கோயில், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கபாலீஸ்வரர் கோயிலில் போய் கும்பிடலாம்.
அந்த அம்பாள்கிட்டருந்து அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து காய வச்சிடணும். பாலும் கலந்து காய வச்சுட்டு அந்த பாலும் கலந்த சந்தனத்தை குங்குமத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். விஜய திலகம்னு பேர் இருக்கு. அந்த திலகத்தை சொல்லும்போது ஸ்ரீசூக்தம்னு ஒன்று இருக்கு. சுக்கரனோட அதிதேவதை மகாலட்சுமி. அந்த ஸ்ரீசூக்த பாராயணம் செய்த பலன் கிடைக்கும். இந்த பாலில் வந்து நம்ம கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் குங்குமத்தை கலந்து வைத்துக்கொள்ள அவர்களுக்கு மிகப்பெரிய பலங்கள் நடக்கும், ஆபத்துகள் விலகும். அப்போ அவங்க வந்து சந்திரன் வந்துடுறார். சந்திரன் வந்தால் குருவும் வந்துடுவார். குரு வந்தால் குபேரனும் வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு பலன் 3 in 1. சென்னையில் உள்ளவங்க வந்து இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிக்கணும். இங்கே வேற எங்கேயுமே ஜெயிக்காது. இது ஜெயிக்கணும்னா ரிஷபராசிக்காரன் ஜெயிக்கணும்னா ஒன்று இங்கே கற்பகாம்பாள் கோயில், இல்லைன்னா திருச்சானூர். அங்கே தான் பலன் இருக்குது. மற்றெல்லாம் வந்து மந்திர தேவதைகளை விலகி நிற்கிறது. பிரச்சனை போட்டு பார்த்தா உடனே தேவதைகள் வசியாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 1000-2000 கோயில் பற்றி உள்ள ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோயில் எங்கே பவர் இருக்குன்னு சொல்லி. அதை விட்டால் மிகப்பெரிய பொருளாதார பெரிய புரட்சி ஏற்பட்டுரும். அப்போ என்ன கூடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் விஷயத்தை அம்பலப்படுத்திடுவேன். பூஜையே நடக்கிறதுல பல கோயில்களில் அதெல்லாம் நிறைய 1000 கோயில் பக்கம் எழுதியிருக்கேன். ஏன் இந்த கோவிலில் பலன் இல்லை, ஏன் சக்தி ஜெயிப்புக்கு என்ன பண்ணணும் எல்லாம் எழுதியிருக்கேன். அது எனக்கு சரியானபடி தூண்டூர் கிடைக்கல. நானும் ஆட்டி போய் நின்று பழக்கம் இல்லை. நான் ஆட்டி போய் நிற்க மாட்டேன். தலைச்சொறி இதெல்லாம் நிற்க மாட்டேன். கம்பீரமாகவே இந்த வாழ்க்கையே வச்சுட்டுருக்கிறேன். இது வரைக்கும் ஆட்டி போய் நின்னதில்லை. அது ஒரு கூச்சமான சுபாவம். என் குணங்கள் எனக்கு அதனால் அதுக்கு ஆட்டி போய் கேட்க தோன்றதில்லை. பார்க்கலாம். ஓகேங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது கரூர் இருந்து 10 கிலோமீட்டருக்கு நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் தான் அவரை கொண்டு வந்திருக்கார். சதாசிவ பிரம்மேந்திராவின் அருள் பெற்ற விஜய் அவர் தான். நிறைய விளக்கங்கள் வருகிறது. அவர் கிறிஸ்துவ மதத்துக்கு இணையாக வேலை செய்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சாபிக்க விரும்புகிறார், எல்லாம் பண்ணக்கூட எது பண்ணாலும் என்ன பண்ணாலும் அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட போயிட்டு வந்திருக்கார். அந்த முருகன் இருக்கா பார்த்தீங்களா, அந்த முருகன் வந்து நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரால் அவருக்கு துணையாக இருக்கிறார். எத்தனை பெரிய கெட்ட சக்தி வந்தாலும் அந்த சக்தி ஒரு தூளாயிடும். ஆனால் இப்போ அவர் வந்து எடுத்த முடிவெல்லாம் சற்று பிறண்ட நிலைகள் இருக்கிறவன் வந்து, அதாவது கட்டுச்சதுக்குள்ள பிரிச்சாலி போன கதையாக தான் அதனால தான் இவங்கெல்லாம் கமித்துருவேன் பண்ணிடுவேன் 4 வருஷம் பண்ணுறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் வலுவாக இல்லை. ராகுகேதுக்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே ஏற மாதிரி ஏறி டப்பால்னு இறக்கி விட்டுருவாங்க. நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். போன என்னோட நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கேன். எல்லா பேருக்குமே இது வரும், அடித்து சொல்ல முடியல. அதனால தான் யாராலே முடியும். அப்போ ஒரு நண்பர் கூட யூடியூப்பில் இந்த மாதிரி பேசுகிற நண்பர் கூட இல்லை, நீங்கள் என்னங்க நீங்கள் அதுக்கு ஆசிரியராக பேசுகிறீங்க, இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, டிவிக்கே தான் வரும், ஒத்துக்கிறேன், வந்தாலும் ஒத்த காலில் நிற்க வேண்டி வரும்னு சொன்னேன். அது மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனாலும் எனக்கு இருக்கிற பெரிய ஒரு மிகப்பெரிய கவலை, இந்த கவலை ஆரம்பத்தில் இப்போ இந்த 1 வாரமாக நல்ல நிகழ்ச்சிகள் வந்துட்டு இருந்தால் கூட இது நிலைத்திருக்க வேண்டும் என்பது என்னது பிரார்த்தனை. ஆனால் நிலைத்திருப்பது கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது வந்து அரசியலில் வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு தியாகம் பண்ணுறவன் வந்து இது வரைக்கும் வரல. காமராஜுக்கு அப்புறமே வந்து வந்தவன் எல்லாருமே எப்படி திருடலாம், எப்படி துரோகம் பண்ணலாம், குடும்பத்துக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், நாட்டை எப்படி துரோகம் பண்ணலாம், நம்பினவர்கள் எப்படி துரோகம் பண்ணலாங்கிறது தான் வந்திருக்கானுங்கள் ஒழிய இந்த மாதிரி என் சொத்து போயிட்டு நாங்கள் சோத்து கொண்டு சாப்பிடுவேன்னு எவனும் பண்ண கிடையாது.